இப்போ நீங்க வீட்ல ஒரு கேக் செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். அது ஓவன்ல வேகுறப்போ அது எப்படி வந்திருக்குன்னு தொறந்து பார்க்கணுங்கிற ஒரு அடக்க முடியாத ஆசை வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். ஆமா. ஆனா அது முழுசா வேகுறதுக்கு முன்னாடியே நீங்க அவசரப்பட்டு ஓவன திறந்தா என்ன ஆகும்? குளிர்ந்த காத்து உள்ள போய் அந்த மொத்த கேக்கும் உப்பி வராம அப்படியே சுருங்கி வீணாகிடும். ஆர்வக் கோளாறுல நாம பண்ற ஒரு சின்ன அவசரம் மொத்த உழைப்பையும் பாழாக்கிடுது. இத ஏன் இப்ப சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய இலக்குகள்லயும் நீங்க இதே தவற தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சரியான உதாரணம் இது. அந்த ஓவன் கதவை மூடியே வச்சிருக்க வேண்டிய பொறுமை நம்மள பல பேருக்கு இப்பெல்லாம் இருக்கிறது இல்ல. அந்த அவசரம் தான் நம்ம வீழ்ச்சியோட தொடக்கமாவே இருக்கு. கரெக்ட். சோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல பல சுவாரஸ்யமான உளவியல் குறிப்புகள், குறிப்பா நெவர் டெல் பீப்பிள் வாட் யூ டூ, அதாவது உங்க செயல்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற படைப்பு பத்தி தான் விரிவாக பேச போறோம். நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல உடல் எடையை குறைக்க போறீங்கன்னு முடிவு பண்ண உடனே அதை ஏன் சோஷியல் மீடியாவுல ஷேர் பண்ண துடிக்கிறீங்க? ம், ஒரு வேலிடேஷனுக்காக. ஆமா. ஆனா அப்படி சொல்றதால உங்க வெற்றி வாய்ப்புகள் எப்படி தவிடு பொடி ஆகுது? உலகத்தோட கண்ணுல படாம அமைதியா இருந்து எப்படி பெரும் வெற்றிகளை அடையறது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா தோண்டி பார்க்க போறோம். சரி, இந்த உளவியல் சிக்கலோட வேர்ல இருந்தே ஆரம்பிப்போம். நாம ஏன் எப்பவுமே நம்ம திட்டங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க துடிக்கிறோம்? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனிதர்களாகிய நாம இயல்பாவே மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக, அதாவது அந்த வேலிடேஷனுக்காக ஏங்குறோம். மத்தவங்க நம்மள பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடல் எப்பவுமே நமக்குள்ள இருக்கு. அது உண்மைதான். 4 பேர் நம்மள மெச்சிக்கணும்னு நினைக்கிறது ஒரு சாதாரண மனித இயல்பு தானே. ஆனா ஆனா இதையே நீங்க உளவியல் ரீதியா அணுகி பாத்தீங்கன்னா, உங்க மூளைக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம் இதுன்னே சொல்லலாம். துரோகமா? அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ நீங்க ஒரு பெரிய இலக்க நோக்கி பயணிக்க போறதா மத்தவங்க கிட்ட அறிவிக்கிற அந்த நொடியில, அவங்க உங்கள பாராட்டுவாங்க. வாவ் சூப்பர், உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அப்படி கேட்கும்போது நமக்கு ஒரு பெருமிதம் வரும், ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் தான் பிரச்சனையே. அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா, அந்த பாராட்ட கேட்ட உடனே உங்க மூளையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரக்குது. இந்த ரசாயனம் நம்ம ஏற்கனவே சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு போலி உணர்வை, அதாவது ஒரு ஃபேக் வேலிடேஷனும் உருவாக்குது. ஓஹோ! கொஞ்சம் இருங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. அதாவது நான் களத்துல இறங்கி இன்னும் ஒரு அடிய கூட எடுத்து வைக்கல. வெறும் வாய்ச்சொல் தான் சொல்லியிருக்கேன். ஆனா என் மூளை ஆஹா நாம சாதிச்சிட்டோம், இனி உழைக்க தேவையில்ல அப்படின்னு நம்பிடுதான். 100க்கு 100 உண்மை. மூளைக்கு நிஜமாவே உழைச்சு கிடைச்ச வெற்றிக்கும் வெறும் பாராட்டால கிடைச்ச திருப்திக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கான ஆற்றல இந்த முன்கூட்டியே கிடைக்கிற சின்ன அங்கீகாரம் அப்படி திருடிடுது. அடப்பாவமே! இந்த முன்கூட்டியே கிடைக்கிற பாராட்டு செயலுக்கான நம்ம உந்துதல முற்றிலுமா உறிஞ்சிடுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த அட்டென்ஷனுக்காக நீங்க அலையும் போது உங்களுக்கான திசையை நீங்க இழந்துடுறீங்க. ஒரு செயலை தொடங்குற ஆரம்ப கட்டம் ரொம்ப நுட்பமானது. ஒரு கண்ணாடி மாதிரி ரொம்ப ஈஸியா உடைஞ்சிடும். ம். அந்த நேரத்துல நம்ம இலக்குகளை மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு நம்மள பத்தி எதிர்பார்ப்புகள் உருவாகும் இல்லையா? ஆமா. சிலர் சந்தேகப்படலாம். இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்கலாம். சிலர் தங்களுக்கு தெரிஞ்ச இலவச ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இன்னும் சிலர் நீங்க தோத்து போனோன்னு கூட ரகசியமா நினைப்பாங்க. அதுவும் நடக்கும். இந்த வெளியுலகத்து சத்தங்கள் எல்லாமே நம்ம மூளைக்குள்ள போய் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும். இத நீங்க சொல்லும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. இது ஒரு விதைய மண்ணுல விதைச்சிட்டு அது வேறு விடுறதுக்கு முன்னாடியே அதை அடிக்கடி தோண்டி பாக்குறது மாதிரி இல்லையா? வாவ், ரொம்ப அருமையான ஒப்பீடு இது. ஆமா, ஒரு விதை இருட்லையும் அமைதியிலும் தான் தனக்கான வேர்களை பலமா ஆழமா ஊன்றி வளரும். அது அடிக்கடி வெளியே எடுத்து பார்த்தா அது எப்படி வளரும்? மத்தவங்களோட பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் நீங்க தேடுறது இந்த தோண்டி பாக்குற வேலையை தான் செய்யுது. அது உங்க இலக்கின் மீதான கவனத்தை முழுசா சிதறடிச்சிடுது. கண்டிப்பா. அந்த வெளி உலகத்தோட சத்தங்கள், அதாவது மத்தவங்களோட ஒப்பீடுகள், விமர்சனங்கள், இதெல்லாம் எப்படி உங்க மனசுக்குள்ள விஷ விதைகளா மாறுதுன்னு நீங்க உணரணும். ஒரு சாதாரண நபர் சொல்ற ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் கூட உங்க ஆள் மனசுல தங்கிடும். ஆமா. ஒருவேளை நம்ம தப்பான பாதையில போறோமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளேயே விதைக்கப்பட்டுடும். அது உங்க கனவை மெல்ல மெல்ல அரிச்சு அழிச்சிடும். அதனால உங்க திட்டங்களை ரகசியமா வைக்கிறது, அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ பயத்தோட அடையாளமோ இல்ல பலவீனமோ கிடையாது. அது உங்க கனவுகளை பாதுகாக்கிற ஒரு இரும்பு கவசம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம உழைப்ப ரகசியமா வைக்கணும். அதோட முடிவுகள் மட்டுமே உலகத்துக்கு சத்தமா பேசணும். மத்தவங்களோட சத்தத்தை புறக்கணிக்கிறது அகங்காரம் இல்ல.
அது நம்ம இலக்கு மேல நமக்கு இருக்கிற ஒரு அப்பாரமான தெளிவு. எக்ஸாக்ட்லி. அமைதிங்கிறது நம்மள நாமளே தனிமைப்படுத்திக்கிறது கிடையாது. அது நம்மள நாமளே பலப்படுத்திக்கிறது. இருட்டுல இருக்கும்போது தான் வைரங்கள் தங்களுக்குள்ளேயே அழுத்தத்தை உள்வாங்கி ஒளிர தயாராகுது. ஒரு மரம் வானமுற்ற அளவுக்கு வளர்றதுக்கு முன்னாடி அதோட வேர்கள் பல வருஷமா பூமிக்கு அடியில யாரு கண்ணுக்கும் தெரியாம அமைதியா வளருது. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ வெளி உலகத்தோட சத்தங்கள, அதாவது மனிதர்களோட விமர்சனங்கள காத மூடி தவிர்த்திடலான்னு வச்சுக்குவோம். ஆனா உள்நோக்கி பயணிச்சா நம்ம பாக்கெட்ல இருக்கிற சொந்த கவனச்சிதறல்களை எப்படி தவிர்க்கிறது? இது ரொம்ப முக்கியமான கட்டம். கவனம், அதாவது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டவசமா கிடைக்கிறது கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. நம்ம தரவுகள் இத பத்தி என்ன சொல்லுது? கவனத்தை நாம எப்படி பாதுகாக்கணும்? கவனம் அப்படிங்கறத நாம போர் வீரர்கள் மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். கவனச்சிதறல்கள் ஏதோ திடீர்னு நடக்கிற விபத்துகள் கிடையாது. அவை நீங்க உங்க வசதிக்காக பழகி போன பழக்க வழக்கங்கள். இப்போ உங்க கவனத்தை ஒரு அழகான அறை மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு அறை. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க செல்போனை எடுக்கும்போதும், அந்த தேவையில்லாத நோட்டிபிகேஷன்களை பார்க்கும்போதும், அந்த அறையோட கதவை நீங்களே திறந்து விடுறீங்க. ஆ, அப்போ நமக்கு தேவையில்லாத, நம்ம இலக்குக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள் அந்த அறைக்குள்ள நம்ம மனசை ஆக்கிரமிச்சிடுது இல்லையா? ஆமா, உங்க கவனத்தை நீங்களே மத்தவங்களுக்கு தாரவார்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. இந்த டிஜிட்டல் உலகத்துல வேலைகளும் சமூக தொடர்புகளும் ஸ்மார்ட் போன்லயே இருக்கும்போது கவனச்சிதறல்களை முழுமையா தவிர்க்கிறது எப்படி சாத்தியமாகும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இல்ல, இப்போ நான் வேலை பார்க்குற இடம், என் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே போன்ல தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் துண்டிச்சிட்டு இமயமலைக்கு போனா மட்டும்தானே நீங்க சொல்ற இந்த முழுமையான கவனம் சாத்தியம். இது நிஜ வாழ்க்கையில எப்படி பண்றது? இத நீங்க பெரிய கோணத்துல பார்க்கணும். இது எல்லாத்துல இருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு காட்டுக்குள்ள போய் வாழ்றத பத்தினது கிடையாது. மாறா இது உங்களுக்கான எல்லைகள், அதாவது பவுண்டரிஸ வகுக்கிறத பத்தினது. எல்லைகளை வகுக்கிறதா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உங்க மனசு ஒரு வலுவான கோட்டையா கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுல யாருக்கு அனுமதி உண்டு, எந்த நேரங்கள்ல எதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும். எல்லாத்துக்கும் நாம உடனே பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓ, அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் இமெயில் பார்ப்பேன், இந்த நேரத்துல தான் மெசேஜ்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை வச்சுக்கணும். கரெக்ட். நம்ம பார்க்குற அந்த ஆராய்ச்சிகள்ல ஒரு அருமையான ஆனா அதிர்ச்சியுற்ற ஒரு கணக்கேட சொல்லப்பட்டிருக்கு. 1 மணி நேரத்துக்கு வெறும் 5 நிமிஷம் உங்க கவன சிதறன ஒரு நாளைக்கு நீங்க 2 மணி நேரத்தை இழக்கிறீங்க. 2 மணி நேரமா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 700 மணி நேரங்களை இழக்கிறீங்க. கவனிச்சு பாருங்க, 700 மணி நேரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா மாத்தக்கூடிய நேரம். என்னது, 700 மணி நேரமா? எனக்கு தலையே சுத்துது. இத நினைச்சா எனக்கு என் போன்ல காட்டுற ஸ்கிரீன் டைம் ஞாபகம் ரொம்ப பயமுறுத்துது. ஒரு வருஷத்தோட ஒரு முழு மாசத்தையும் நாம சும்மா நோட்டிபிகேஷன் பாக்கறதுலயும் மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பாக்கறதுலயுமே வீணடிக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் தேவையில்லாத நபர்கள், நோட்டிபிகேஷன்கள், தேவையற்ற பழக்கங்கள் எல்லாத்தையும் எவ்வித சமரசமும் இல்லாம வெட்டி எறியணும். இப்போ எனக்கு முழுமையா புரியுது. நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற எதையும் தயவதாட்சணியமே இல்லாம தூக்கி போடணும். அப்படிதான் செய்யணும். உங்க நேரத்தை மத்தவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறீங்க. நீங்க எல்லாத்துக்கும் எந்த நேரத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா இந்த உலகம் உங்க நேரத்தை அட்டை பூச்சி மாதிரி உறிஞ்சிடும். நிஜமாவே ஒரு ஆழமான கருத்து இது. ஆனா இது ஆரம்பத்துல செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள சுயநலவாதின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. சொல்லிட்டு போறாங்க. உங்க எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க யாருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டியதில்லை. உங்க செயலும் அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றியுமே அதுக்கான சிறந்த விளக்கம். அருமை. சரி, நீங்க சொல்ற மாதிரியே இந்த 700 மணி நேரத்தை நான் காப்பாத்திட்டேன்னு வச்சுப்போம். எந்த கவனச்சிதறலும் இல்ல, சோஷியல் மீடியாவெல்லாம் மூடிட்டேன். இப்போ என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு வைடு உருவாகும் இல்லையா? அந்த அமைதியான தனிமையான வெற்றிடத்துல நான் என்ன செய்யணும்னு நீங்க கேக்குறீங்களா? ஆமா, இங்கதான் கண்ணுக்கு தெரியாத உழைப்பு, அதாவது இன்விசிபிள் ஒர்க், அப்புறம் ஒழுக்கம் அப்படிங்கிற டிசிப்ளின், இந்த 2 விஷயமும் உள்ள வருது. எல்லாரும் ஊக்கம் அல்லது உந்துதலை பத்தி, அதாவது மோட்டிவேஷனை பத்தி பேசுறாங்க. யூடியூப்ல மோட்டிவேஷன் வீடியோக்களை தேடி தேடி பாக்குறாங்க. ஆனா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ நம்பகத்தன்மை வாய்ந்தது கிடையாது. எனக்குமே அப்படிதான் தோணுது. இது உண்மையா? மிகச் சரியா புடிச்சிட்டீங்க. உந்துதல் அப்படிங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதான். அது என்றென்றைக்கும் நிரந்தரமானது கிடையாது. அதாவது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். கரெக்ட்.
மோட்டிவேஷன் உங்களை சில நாட்களுக்கு மட்டுமே முன்னோக்கி தள்ளும். ஆனா பல வருஷங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்கிறது, உங்களை வெற்றியாளரா மாத்துறது ஒழுக்கம் மட்டுமே. உங்க மனசு ரொம்ப சோர்வா இருக்கும் போதும், உங்களை யாரும் கவனிக்காத போதும் நீங்க செய்றீங்களே அந்த கண்ணுக்கு தெரியாத வேலை, அதுதான் உங்க அடையாளத்தையே முற்றிலுமா மாத்துது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். உந்துதல் அப்படிங்கிறது ஒரு வண்டிய ஸ்டார்ட் பண்ற சாவி மாதிரி. ஆனா ஒழுக்கம் தான் அந்த வண்டிய தொடர்ந்து பல 100 மைல்கள் ஓட வைக்கிற இன்ஜின். வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். சாவி வண்டியை உயிர்ப்பிக்கலாம், ஆனா இன்ஜின் இல்லாம வண்டி ஒரு அடி கூட நகராது. ஆமா, தினமும் காலையில எழுந்து எந்த பாராட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல எந்த ஸ்டேட்டஸும் வைக்காம ஒரு வேலைய தொடர்ந்து செய்யறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு ஒரு அசுர பலம் தேவை. நிச்சயமா அந்த இன்ஜின் ஒப்பீடு மிக துல்லியமானது. இப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரே நாள்ல மலை உச்சியை அடையிறது மாதிரி ஒரு பெரிய காரியத்தை செய்யறது கிடையாது. அத நீங்க ஒரு தசை மாதிரி, ஒரு மசில் மாதிரி பார்க்கணும். ஒரு தசை மாதிரியா? அதாவது தினமும் பயிற்சி செஞ்சாதான் வலுப்படுமா? எக்ஸாக்ட்லி. தினமும் சிறுக சிறுக பயிற்சி செய்யறதன் மூலமா தான் ஒரு தசையை வலுப்படுத்த முடியும். உங்களுக்கு உடல் சோர்வா இருக்கும் போதும், வானிலை மோசமா இருக்கும் போதும், உங்க முயற்சிகளுக்கு உடனே எந்த பலனும் கிடைக்காத போதும், அந்த இருண்ட தருணங்கள்ல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்க யாருங்கிறத தீர்மானிக்குது. உங்களை யாரும் பார்க்காதப்போ, நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே உண்மையா இருக்கிறதன் மூலமா மட்டும்தான் சுயநம்பிக்கை பிறக்குது. அந்த சுயநம்பிக்கையை நீங்க எந்த கடையிலயும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எனக்கு இந்த சுயநம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தவங்க உங்களை தட்டி கொடுத்து வர்ற நம்பிக்கையை விட, நான் நினைச்சத நான் எனக்காக தினமும் செய்வேன் அப்படின்னு தொடர்ந்து ஒரு செயலை செய்யறதன் மூலமா நமக்கு நம்ம மேலேயே வர்ற அந்த சுயநம்பிக்கை அபாரமானது. ஆமா, அது ஒரு தனி சக்தி தான். ஆனா நிபுணரே, இங்கதான் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது. நாம எவ்வளவுதான் ஒழுக்கமா இருந்தாலும் எல்லாமே நாம திட்டமிட்டபடி நடக்கிறது இல்லையே. நாம மனிதர்கள் தானே. செருக்கல்கள் வரும், தோல்விகள் வரும். கண்டிப்பா வரும். அதுதான் யதார்த்தம். இப்போ ஒரு நாள் அதிகாலையில எழ முடியலனாலோ இல்ல டயட்டை மீறிட்டாலோ அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு தோணுமே. இந்த வீழ்ச்சியில இருந்து எப்படி மீள்வது? விழாம இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் இல்ல, விழுந்த உடனே மீண்டும் எழுறவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி. நீங்க கீழே விழுறது உங்களோட பலவீனத்தை குறிக்கல. நீங்க உங்க எல்லைகளை தாண்டி புதுசா ஒன்ன முயற்சி செய்றீங்க அப்படிங்கறத தான் அது குறிக்குது. ஓ, அப்ப தோல்விய கண்டு பயப்பட தேவையில்ல. தேவையில்லை. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மோசமான நாளை ஒரு மோசமான வாரமாகவோ அல்லது மோசமான வருடமாகவோ மாறாம எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு நாள் தப்பு பண்ணிட்டா அதை அப்படியே விட்டுடக்கூடாது. ஆமா, நிறைய பேர் ஒரு நாள் தங்களோட ஒழுக்கத்தை தவற விட்டா மொத்தமா எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. நான் ஒரு நாள் தோத்துட்டேன், இனி என்னால முடியாது அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில தங்களை நாமே தண்டிச்சுக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா உண்மையான ஒழுக்கம் அப்படிங்கிறது விழுந்த அடுத்த கணமே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம தன்னைத்தானே வருத்திக்காம அமைதியா மீண்டும் தன் பழைய பாதைக்கு திரும்புறது தான். அதாவது நீங்க இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாயைய, எதிலும் 100க்கு 100 சரியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைய விட்டுட சொல்றீங்க. கரெக்ட். பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாயதான். சரி, சரிஞ்ச விழுந்ததும் அந்த படுகுழியிலேயே உட்கார்ந்து அழாம உடனடியா மீண்டும் மறுபடியும் பழைய பாதைக்கு திரும்புறது, அதாவது அந்த ரெக்கவரி, அதுதான் ஒருத்தரோட உண்மையான திறனை காட்டுது. ஒரு நாள் தவறினாலும் அடுத்த நாளே மீண்டும் ட்ராக்குக்கு வர்றதுதான் முக்கியம். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மீண்டு எழுவுறதுக்கு உங்களுக்கு நிஜமாவே என்ன தேவை? என்ன தேவை? மீண்டு எழுறதுக்கு தேவைப்படுறது ஒரு சத்தமான தைரியம் கிடையாது. அதாவது நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு உலகத்துக்கு பறைசாற்ற தைரியம் இல்லை. உங்களுக்கு தேவையானது ஒரு அமைதியான தைரியம், ஒரு குவாய்ட் கரேஜ். அமைதியான தைரியமா? ஆமா, உங்களை நீங்களே மன்னிச்சுட்டு உங்களோட தோல்விகளை பத்தி வெளியே யார்கிட்டையும் தம்பட்ட அடிக்காம அமைதியா அடுத்த அடியை எடுத்து வைக்கிற அந்த தைரியம். தனிமையில அமைதியில ரகசியமா தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட ஒருத்தன் இறுதியா வெளிச்சத்துக்கு வரும்போது உலகம் அவனோட வெற்றியை மட்டுமே பார்க்கும். கண்டிப்பா. இவன் ஒரே இரவுல பெரியாள் ஆயிட்டான், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இந்த உலகம் ரொம்ப ஈஸியா சொல்லிடும். ஆனா அந்த பகிரங்க வெற்றிக்கு பின்னாடி, அதாவது அந்த வின் இன் பப்ளிக் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி யாரும் பார்க்காத பல்லாயிரக்கணக்கான தனிப்பட்ட வெற்றிகள் இருக்கு அப்படிங்கறத அந்த நபரும் அவர் சிந்திய வியர்வையும் மட்டுமே அறியும். ரொம்ப ஆழமான பார்வை இது. நாம இன்னைக்கு பல உளவியல் சிக்கல்களையும் நடைமுறை தீர்வுகளையும் பத்தி ரொம்ப விரிவாவே பேசியிருக்கோம்.
இத உங்களுக்காக நான் ஒரு சின்ன சுருக்கமா தொகுத்து சொல்றேன். உங்க இலக்குகளை பத்தி வெளிய பேசி அந்த போலி அங்கீகார வலையில சிக்கி உங்களோட டோபமைனை வீணாக்காதீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அமைதியா இருங்க. அந்த அமைதிய உங்க கவனத்தை பாதுகாக்கிற ஒரு கோட்டையா பயன்படுத்துங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தோட சத்தங்களையும் உங்க நேரத்தை திருடுற கவனச்சிதறல்களையும் எந்தவித சமரசமும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாவற்றுக்கும் மேலா உணர்ச்சிகரமான உந்துதல, அதாவது மோட்டிவேஷனை நம்பி இருக்காம, கண்ணுக்கு தெரியாத அந்த அன்றாட உழைப்ப, அந்த டிசிப்ளினை யாருக்காகவும் இல்லாம உங்களுக்காக செய்யுங்க. ரொம்ப அருமை. சறுக்கல்கள் வரும்போது சத்தமே இல்லாம அதிலிருந்து மீண்டு வந்து உங்க இலக்க நோக்கி தொடர்ந்து நடங்க. ஆமா, இதெல்லாம் வெறும் ஏட்டுச்சுரக்காய் தத்துவங்கள் கிடையாது. மூளை நரம்பியல் அப்புறம் உளவியலை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை மாத்தக்கூடிய நடைமுறை உத்திகள். நீங்க உங்க இலக்குகளை எந்த கவனச்சிதறலும் இல்லாம, மத்தவங்களோட எந்த குறுக்கீடும் இல்லாம அமைதியா செஞ்சு முடிக்கும்போது உங்களோட வெற்றிக்கான முடிவுகள் உலகத்துக்கு தானாவே கேட்கும். கண்டிப்பா. உங்க உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கட்டும், உங்க வெற்றி உலகையே அதிர செய்யட்டும். இந்த தெளிவான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி நிபுணரே. நாம இப்போ நம்ம ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு கணம் கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ இரவு பகலா உழைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களோட அந்த மிகப்பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா ஒரு நிபந்தனை. நீங்க அடைஞ்ச அந்த மாபெரும் வெற்றிய இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது, யாரும் உங்களை பாராட்ட போறதும் இல்ல. உங்க வாழ்நாள் முழுக்க யார்கிட்டயும் அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்போதும் யாரோட பாராட்டும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பின்பும் நீங்க அந்த இலக்கை அடையறதுக்காக இதே தீவிரத்தோட உழைப்பீங்களாம். உங்க பதில் ஆம் அப்படின்னா நீங்க மத்தவங்களுக்காக இல்ல, உண்மையிலே உங்களுக்கான பாதையில பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சிந்திச்சு பாருங்க. நாம ஆரம்பத்துல பேசுனது போல உங்க இலக்குகள் அப்படிங்கிற கேக் முழுமையா வேகிற வரைக்கும் அந்த ஓவன் கதவை மூடியே வைங்க. உழைப்பு அமைதியா தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். நம்ம கோ அஹெட் யூடியூப் சேனல்ல டெய்லி நான் உங்களுக்காக ஒரு ஆடியோ புக் அப்லோட் பண்றேன். தினந்தோறும் புக்கு படிக்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்ந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.